ஹேங்கேஸ் நம்ம இந்த வீடியோல டோமினேட்டர் ஆஃப் மார்ஷியல் கார்டு அப்படிங்கிற துரோகத்தை சந்திச்ச ஒரு கடவுளோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ் உண்மையிலேயே வெறித்தனமா இருக்கு. தேவையில்லாம இன்ட்ரோ கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நம்ம ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ளேயே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. டீமன்ஸோட பவர்ஸ்லாம் அளவுக்கு அதிகமா இருந்துச்சு. அதுங்க இந்த உலகத்தை ஆக்கிரமிக்க நினைச்சிச்சுங்க. அப்பதான் மக்களை காப்பாத்துறதுக்காக ஹெவன்லி கார்டனை நம்ம ஹீரோ வராரு. இவர் பேரு குயின்சன். அவரோட வெறித்தனமான போர்ஸை யூஸ் பண்ணி அந்த எல்லா டிமன்ஸையும் அழிச்சு அதுங்களை வந்த இடத்துக்கே அனுப்பி வைக்க உலகம் திரும்பவும் அமைதியாயிடுது. அப்பதான் அவரோட லவ்வர் அவரை பார்க்க வராங்க. இவங்க பேரு சாங்ஸி. நீ பூமியா இருந்தீனா நான் நிலவா இருப்பேன். நம்ம ரெண்டு பேரும் எப்போதுமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சாங்ஸி, நீ ஹெவன்லி வேயை பத்தி என்ன நினைக்கிற? நம்ம வார்ல ஜெயிச்சிட்டோம் குயின்சன். இனிமே அதை பத்திலாம் யோசிக்கிறதுனால என்ன மாறப்போகுது? அவர் அப்படியே அங்க வந்து ஒரு ஃப்ளவரை பிடிச்சிட்டு, இந்த பிரபஞ்சம் கஷ்டத்துல இருக்கு. இந்த பூவோட காலம் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சு அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அவர் பேசுறதை கேட்டு டென்ஷன் ஆகுறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க அப்படியே அவங்களோட பவர்ஸை வெளியெடுத்துறாங்க. ஆள் திரும்பும் போது அவர் அப்படியே ஒரே அடி. சாங்ஸி எதுக்காக? அவங்க எந்த பதிலுமே சொல்லாம திரும்பவும் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ண ஆளும் அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்றாரு. கொஞ்ச நேரத்திலே சாங்கியோ ஃபெங்குங்கிற ஒருத்தன் அந்த இடத்துக்கு வரான். அவன் ஒரு பக்கம் அவனோட பிளாக் டிராகனை யூஸ் பண்ணி அவரை அட்டாக் பண்ண. சாங்கியோ ஃபெங், நீங்கம்மா? 3 பேருக்கு நடுவுல ஒரு வெறித்தனமான ஃபைட்டே நடக்குது. நம்ம ஹீரோ அவரோட ஒரு பெரிய ஸ்வாடை வெளியெடுத்து அதை வச்சு அவனை அட்டாக் பண்றாரு. ஆனா அவன் அசால்ட்டா அதுல இருந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஒரு பக்கம் சாங்ஸி, ஒரு பக்கம் சாங்கியோ ஃபெங். ஆள் நடுவுல மாட்டிட்டு போறாரு. அவர் அப்படியே அவரோட ஹெவன்லி பவர்ஸை வெளியே எடுத்து ஒரு பெரிய வாரியரை உருவாக்கு. அவங்க யூஸ் பண்ண பாய்சன் அவரை வீக் ஆக்கிடுது. டக்குன்னு இதை ஒரு செயினை யூஸ் பண்ணி அவங்க அப்படியே அவரை லாக் பண்றாங்க. என்ன பிடிக்க இந்த பவர்ஸ் எல்லாம் பார்த்தாது அவரு அதையும் காலி பண்ணிடுறாரு. ஆள் எஸ்கேப் ஆக அவனை விடாத. 2 பேரும் துரத்திட்டு அவரு பின்னாடியே போறாங்க. ஆள் ஒரு இடத்துல நின்னுறாரு. உன்னால கண்டிப்பா எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. எதுக்காக? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் என்னோட லவ்வரும் எனக்கு இது பண்ணணும். நான் என்ன தப்பு பண்ணணும் அவரு கேக்கு. அவங்க அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுட்டு ஒருத்தர் கட்டி பிடிச்சு வைக்கிறாங்க. நீ எங்க லைஃப்குள்ள வரத்துக்கு முன்னாடில இருந்தே நாங்க ஒருத்தர் லவ் பண்றோம். அவரோட ஃப்ரெண்டு இந்த எம்பையரை பெருசாக்குறதுக்கும் இங்க இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்கும் எனக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான். அதான் நான் உன்னை பயன்படுத்திக்கிட்டேன். சாங்ஸி அவர் கூட பழகினது கூட அதுக்காக தான். சீக்கிரமாவே ஹெவன்லி கிங்டம்க்கு நான் எம்பையரா மாறிடுவேன். அதுக்கப்புறம் என்னை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது. அதுக்கு முன்னாடி நீ எனக்கு தர வேண்டிய ஒண்ணு பாக்கி இருக்கு. என்னன்னு புரியாம ஒரு முழிச்சிட்டு இருக்கு. ரொம்ப காலமா நீ தனியா கல்டிவேட் பண்ணி ரொம்பவும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச யூனிவர்சல் வெப்பன். நம்ம ஹீரோ அப்படியே அவரோட கத்தியை வெளியெடுத்துடுறாரு. வாழ்க்கையை வெறுத்து போய் லைட்டா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு பிரபஞ்சத்தோட ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சேன். ஆனா மனுஷங்களோட மனசு எனக்கு புரியாம போயிடுச்சு. இதுக்கான வழியை நான் கொடுத்துதான் சொல்லிட்டு அந்த கத்தியை அப்படியே வெடுக்க வைக்க அவங்க 2 பேருமே அங்கிருந்து பறந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் அவரை பிச்சுட்டு பறந்துடுறாரு. சாங்கியோ ஃபெங், உன்னை சாக விட மாட்டான். என்னைக்கு இருந்தாலும் உன் சோல் என் கையில தான் அழியணும். அப்பதான் உன்னால மறுபிரிவு எடுக்க முடியாது. அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண அவர் சோல் அங்கிருந்து போய் நேரா பூமிக்கு வந்துட்ட மாதிரி காட்டுறாங்க. இதான் ஜூயாங் எம்பையர். மயக்கத்துல இருந்து நம்ம சின்ன அவரோட அம்மா எழுப்பிட்டு இருக்காங்க. ஆள அப்படியே கண் முழிச்சிடுறாரு. நான் எங்க இருக்கேன்? அவர் அம்மா ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க. அவன் கண்டிப்பா உன்னை கொல்லணும் தான் நினைச்சிருக்கான். அவருக்கு இந்த லைஃபோட மெமரிஸும் கொஞ்சம் கொஞ்சமா வருது. அவரு ரொம்பவே பயந்து போயிருக்காரு. யாரோ ஒருத்தன் வேணும்னே அவரை புள்ளி பண்ணி போட்டு பொழந்து கட்டுறான். அப்பனா இவ்வளவு நேரம் நான் பார்த்தேன் கனவா? நம்ம சாங்ஸி அவர் ஃப்ரெண்டை பத்தி அவர் யோசிச்சு பார்க்கிறாரு. இல்ல, அது கனவா இருக்க வாய்ப்பே இல்ல. அவர் அம்மா அவருக்கு மருந்து எல்லாம் கொடுக்குறாங்க. அப்படியே அவங்களோட பாஸ்ட் லைஃப். அவங்களும் இந்த கிங்டமோட ஒரு பிரின்சஸ் தான். அவங்க டயத்துல ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய தலைங்களுமே அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டிருப்பானுங்க. அவங்க ஒட்டுமொத்த ராஜ்யத்தோட பேரரசு கூட அவங்கள கன்கியூபயத்துக்கு ரெடியா இருந்திருப்பாரு. ஆனா அது எதுலயுமே விருப்பம் இல்லாத அவங்க ஊரை விட்டு கிளம்பிடுறாங்க. திரும்ப 3 வருஷத்துக்கு அப்புறம் கை குழந்தையோட அவங்க வர. அவங்க குடும்பமே அவரு ஒரு அவமான சின்னமா பாக்குது. ஆனா அவரோட தாத்தா அவங்கள உள்ள சேர்த்துக்கிறாரு. அன்னைக்கு மட்டும் என் தாத்தா எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நாங்க என்ன ஆயிருப்போனே தெரியல. குயின்சன், உன் பிளட் லைன் அன்லாக் ஆயிடுச்சா? அவங்க சொன்னதை கேட்டுட்டு நம்ம ஹீரோவும் ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா பெருசா வேலைக்கு ஆகுற மாதிரி தெரியல. அவங்க அவரை தடுத்துடுறாங்க. பரவாயில்ல, பவர்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் எப்போதுமே அம்மா உனக்காக இருப்பேன். அவங்க இடத்தோட மெய்டங்க வராங்க. அட, மாஸ்டர் கண் முடிச்சிட்டாரா? சரி, ஒண்ணுமே இதுக்கு வெயிட் பண்ற. மாஸ்டர் உனக்கு கூட்டிட்டு வர சொன்னாங்க. அவங்களும் அழுதுட்டு அங்கிருந்து கிளம்ப போக நம்ம ஹீரோ உங்களை தடுத்துடுறாரு. நீங்க எங்க போறீங்க? நானும் உங்க கூட வரேன். அவங்க அதெல்லாம் இல்ல, உன் ஆண்டி சோஃபங்க நான் சும்மா பார்க்க தான் போறேன்னு சொல்றாங்க. நீங்க இதுக்காக அவங்கள பார்க்க போகணும். அவங்க சர்வன்ட் எல்லாத்தையும் ஒளறி விட்டுடுறாங்க. நீ அடிபட்டு கோமக்கு போயிட்டில, உன்னை காப்பாத்துறதுக்காக உன் அம்மா சோஃபங் ரூமா சொல்லி ஒரு நாள் ஃபுல்லா முட்டி போட்டு காத்துட்டு இருந்தாங்க. அந்த பில் கொடுத்தா நீங்க என்ன சொன்னாலும்
இல்லைனாலும் கேக்குறேன்னு சொல்லியிருக்காங்களே, அதான் பிரின்ஸ் குய்ய பக்கத்துக்காக அவங்கள கூட்டு போறான். நம்ம ஹீரோ கடுப்பாகிறாரு. பிரின்ஸ் குய்யா அந்த வீணா போனவனா? இல்ல நீங்க எங்கேயும் போக கூடாது. சர்வன் கடுப்பாயிடுது. உன்னை மாஸ்டர்னு கூப்பிட்டதுக்காக ஒன்னு நீ உண்மையான மாஸ்டர்னு நினைச்சிட்டு இருக்கியா? கார்ட்ஸ் கூப்பிட்டு அவங்கள வழுக்க டைம் இழுத்துட்டு வர சொல்ல நம்ம ஹீரோ ஒரு ஸ்வாட் எடுத்துடுறாரு. சாவணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் முன்னாடி வாங்க. கொஞ்சம் நீ ரொம்ப பேசுற. கார்ட்ஸ் லைட்டா நடுங்குறானுங்க. நம்ம கண்டிப்பா அதை செஞ்சே ஆகணுமா? சோஃபங்கோட ஆர்டர் இது, மரியாதை போய் அவளை பிடிச்சிட்டு வாங்க. அவங்க சொன்ன அந்த சோஃபங்க இப்ப அங்க வந்துடுறாங்க. கூட தான் அந்த பிரின்ஸ் குயிங்கிறவனும் இருக்கான். ஃபேமிலிக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை பண்ணா நம்ம ரூல்ஸ் படி உனக்கு தண்டனை கிடைக்குங்கிறத மறந்துடாத. சர்வன்ஸ் வச்சு ஃபேமிலி மெம்பர்ஸ் அவமானப்படுத்தினா உங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அந்த லேடி கடுப்பாயிடுது. யோசி எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே அந்த பில்லை வாங்கினா. அவங்களோட கார்ட்ஸ் அனுப்பி நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டுட்டு அவங்கள தூக்க சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஸ்வாட அசால்ட்ட ஒரு சொல்லிட்டு ஒருத்தனை படுக்க வச்சிடுறாரு. இன்னொருத்தனுக்கும் 2 ஸ்லிப்பு போட்டவனே அவன் பேண்ட்டும் கட் ஆயிடுது. 2 பேருமே ஓடிடுறானுங்க. பிரின்ஸ் குய் கொஞ்சம் நான் உன்னோட அம்மாவை பார்த்துட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். நீ இதுக்காக இவ்வளவு மோசமா நடந்துக்கிற? அவர் அவன் மிஸ்ஸையும் கட் பண்ணி ஓட்டிடுறாரு. சோஃபன் உன் பேச்சு கேட்டு வந்ததுக்கு எனக்கு இது தேவைதான். அவங்களும் கடுப்பாயிட்டு அவங்க ஃபேமிலியோட பர்சனல் கடை கூப்பிட்டுறாங்க. கொஞ்சம் உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு தர, பண்ண தப்புக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுடு. ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அவன் அவனோட பவர்ஸை யூஸ் பண்ண ரெடியாக நம்ம ஹீரோவும் ஃபைட்டுக்கு ரெடியாக டக்குன்னு அவர் அங்கிள் உள்ள புந்துடுறாரு. சோஃபன் சரியான இடத்துக்கு வந்தீங்க. இவன் பிரின்ஸ் எப்படி அவமானப்படுத்துறான் நீங்களே பாருங்க. ஆனா அவருக்கு எல்லாமே புரிஞ்சிடுது. ஃபேமிலி மெம்பர்ஸை இந்த மாதிரி அவமானப்படுத்துறது தப்புன்னு உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கான். நடந்த தப்புக்காக பிரின்ஸ் குயிக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு அவர் எங்கிருந்து கிளம்ப சொல்ல அவங்க 2 பேருமே கடுப்பாயிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. ஆள் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வராரு. கொஞ்சம் உனக்கு திருப்பி அடிக்கிற அளவுக்குலாம் தைரியம் வந்துடுச்சா? அவர் அப்படியே முறைச்சிட்டு இருக்க. இன்னைக்கு நடந்த பிரச்சனைய நான் சாதாரணமா எடுத்துக்கிறேன். ஆனா நீ ஒண்ணுமும் பிளட்ல என்ன வேக்கப் பண்ணல. ஸ்டார் அகாடமி டெஸ்ட்ல நம்ம குடும்பம் தான் ரொம்பவே பவர்ஃபுல்ங்கிறத காட்ட வேண்டியது உன்னோட கடமை. அங்க போயிட்டு நம்ம தலை குனிற மாதிரி எதுவும் பண்ணிடாத. அவர் அப்படியே ஒரு அம்மாவை பார்த்து இது எதுக்கும் நான் காரணம் இல்ல, அப்பா பேர் தெரியாத பையனை வச்சுக்கிட்டு எனக்கு புரியுது, நான் உன்னை குறை சொல்லன்னு அவங்க சொல்றாங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோ ஒரு அம்மாவை சமாதானப்படுத்த அவங்களும் ஒரு கூட்டு போய் அவருக்கு சாப்பாடுலாம் சமைச்சு தராங்க. அங்கிள் உன்னை இந்த மாதிரி பனிஷ் பண்ணாம போறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்ல. அகாடமியில நீ கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவேன்னு அவர் நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு உன்னை பனிஷ் பண்ணுவாரு. ஆனா நம்ம ஹீரோ அதை பத்தி எல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல. அவர் பட்டக்கும் அசால்ட்டா சாப்பாடுலாம் முழுங்கிட்டு தூக்கத்திலேயே என் மார்ஷல் ஸ்கில்ஸ் அதிகமாயிடுச்சு. அவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அது எப்படி தூக்கத்துல ஸ்கில்ஸ் அதிகமாகும்? அவங்க நினைச்சது சரிதான். அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் ரூம்ல ஒரு பெரிய கலவரமா போயிட்டு இருக்கு. அவர் நம்ம ஃபேமிலியோட அவமானிச்சணும். அவரை துரத்துறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் அவளை இங்க இருக்க சொன்னதுங்கிறத மறந்துடாத. அதே மாரி நீ பிரின்ஸ் எல்லாம் கூட்டு வந்து இந்த மாதிரி பண்ண விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் துரத்த போறதே ஒண்ணுதான். அவங்க இருக்கிறது மட்டும் ஒன்றும் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. சொத்து நம்ம ஹீரோ கைக்கு போயிடுமோன்னு சொல்லி லைட்டா பயப்படுறாங்க. அதெல்லாம் எதுவுமே ஆகாது. அகாடமி டெஸ்ட்ல அவன் கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான். அதே காரணமா வச்சு ஒரு ஃபேமிலி ஹெட்டா நானும் அவன் இங்கிருந்து வெளியே துரத்திடுவான். அப்ப அப்பாவால என்ன கேள்வியை கேட்க முடியாது. ஏதோ பண்ணி தொலைங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அவர் வேலையை ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம பிளட் லைனை வேக்கப் பண்ணணும். அவர் அப்படியே அவர் பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் பாடியை செக் பண்ணி பார்க்க அவரோட வெயின்ஸ்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைங்கிற மாதிரி அவருக்கு தோணுது. அதிகப்படியான பவர்ஸை யூஸ் பண்ணி அதை சரி பண்ண ட்ரை பண்றாரு. அப்பதான் டக்குன்னு கார்டா இருந்து நம்ம குயின்சனோட மெமரிஸ் அவருக்கு தெரியுது. அவர் ஃப்ரெண்டு ஃபார்பிடன் பிளேஸ்ல இருந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு வெப்பனை கேட்டு அவரை மிரட்டிட்டு இருக்கான். ஆள் கண் முழிச்சிடுறாரு. என் வெயின்ஸ்லாம் இப்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. பிளட் லைனை வேக்கப் பண்ணணும்னா என் வெயின்ஸ் மொத்தத்தையும் அழிச்சு அதை திரும்பவும் சரி பண்ணணும். அடுத்த நாள் அவர் அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு. அவர் அம்மாவும் அவருக்கு டாட்டா காமிச்சு அனுப்பி வச்சிடுறாங்க. அங்க ஒரு பெரிய என்ட்ரன்ஸ் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆளும் அதுக்குள்ள போயிடுறாரு. வெப்பன்ஸ் ரெடி பண்ற ஒரு இடம். அங்கிருந்து ஒரு லேடி போய் அவரை மீட் பண்றாங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வெப்பன் தேவைன்னு சொன்னீங்கன்னா நாங்க உடனே அதை ரெடி பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு சில மெட்டீரியல் தேவை, அது இங்க கிடைக்குமா? அட இங்க கிடைக்காத பொருளே இல்லங்கிறான். அவரும் அவர்கிட்ட இந்த பேப்பர் எடுத்து கொடுத்துடுறாரு. இல்ல ரொம்ப காலமா நான் இங்க வேலை பாக்குறேன், ஆனா நீங்க எழுதிருக்கிற எதுவும் எனக்கே புரியல. ஆனா அவருக்கு புரிஞ்சிருது சூயன் கிங்டம் ஒரு பொடித்தனமான இடம். மெயின் மெட்டீரியல் எதுவுமே இல்லைனாலும் அதே மாதிரி இருக்கிற பொருளை வச்சுதான் அவங்க ஓட்டிட்டு இருக்காங்க. அப்பனா ஹெவன்லி நீடில வச்சுதான் நம்ம இந்த வேலையை முடிக்கணும்னு நினைக்கிறேன். பேப்பர் பணம் ரெடி பண்ண சொல்லிட்டு அவர் அப்படியே அவங்க பின்னாடி போக இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் என்ட்ரி. இவங்க பேரு பிரின்சஸ் லிங்சன். அவங்களும் அதே இடத்துக்கு தான் இப்ப வந்துட்டு இருக்காங்க. அவங்கள பாக்குறதுக்கு குயிங் ஃபேமிலி சேர்ந்த ஒரு பையனும் அங்க வரான். குயிங் ஃபேன் நீங்க என்ன பண்ற? என் அப்பா ஒரு சூப்பரான டிவைஸை ரெடி பண்ணிட்டு வர சொல்லிதான் என்னங்க அனுப்பி வச்சாரு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோ அவன் கடுப்பாயிடுறான். இந்த இடத்துக்கு வாரிட்ஸ் தான் வருவாங்க, உன்ன மாதிரி வீணா பொண்ணு உனக்கு இங்க என்ன வேலை? அவரு எழுதின பொருளையும் அவரு பாக்குறாரு. அதுல
டார்க் வேர்ல்ட் ஸ்டோன் போட்டிருக்கு. அடே இது எவ்வளவு காஸ்ட்லின்னு உனக்கு தெரியுமா? நீ இத பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? அவன் அந்த ஸ்டோனை டக்குன்னு வெளியே எடுத்து காட்டுறான். என் அப்பா எனக்காக இதை வாங்கி கொடுத்தாரு. இதை வச்சுதான் நாங்க என்னோட புது வெப்பனை ரெடி பண்ண போறோம். அவர் பட்டுக்கு அங்கிருந்து கிளம்ப அவன் கடுப்பாയി கத்த ஆரம்பிச்சிடுறான். கொஞ்சம் நம்ம ஃபேமிலியோட அவமானம் சின்னமே நீதான். நான் பேசிட்டு இருக்கும் போதே போய் நீ என்ன அவமானப்படுத்துறியா? அவன் அவரை அட்டாக் பண்ண ரெடியாக அந்த லேடி வந்து தடுத்துடுறாங்க. எங்க இடத்தோட ரூல்ஸை பத்தி உங்களுக்கு தெரியல. பின்னாடியே மாஸ்டர் அங்க வந்துடுறாரு. அந்த குயின் ஃபெங்கிறவன் அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அவன் கொண்டு வந்த அண்டர் ரூல் ஸ்டோனை அவர்கிட்ட காட்டுறான். அவனுக்கு வேணுங்கிற வெப்பன் பெரியும் சொல்ல, ஆனா அதை ரெடி பண்ண இதுல கொஞ்சோண்டு பீஸ் இருந்தாலே போதும். மாஸ்டர் எவ்வளவு வேணுமோ அதை வச்சு நீங்க ட்ரை பண்ணுங்க. வெப்பன் வருதோ இல்லையோ மீதி இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் அப்போ உங்களே எடுத்துக்க சொல்லிட்டாரு. அவரும் அதை அப்படியே வாங்கி நம்ம ஹீரோயின் போய் ஒரு லெட்டர் அவர்கிட்ட காட்டுறாங்க. அவர் அதை படிச்சு பார்க்கும் போது நம்ம ஹீரோவும் அவர் கையில இருந்து வெளியே வர ஒரு ஆரவ நோட் பண்றாரு. பிரின்சஸ் சோ லிங்சன், என்கிட்ட ஸ்டூடெண்ட்டை சேர ஆசைப்படுறீங்க. அதுக்கான தகுதி உங்ககிட்ட இருந்தா நான் கண்டிப்பா உங்களை சேர்த்துக்கிறேன். அவர் அப்படியே உங்களை உள்ள கூட்டு போக பின்னாடியே அந்த குயின் ஃபெங்கும் நம்ம ஹீரோவும் போறாங்க. ஒரு ரிஃபைனர் ஆகிறதுக்கு நம்மளோட பவர்ஸ் ரொம்பவே முக்கியம். இந்த பில்லர்ல நீ உன்னோட பவர்ஸை யூஸ் பண்ண. அவங்களும் அதே மாதிரியே பண்றாங்க. அவங்களோட பவர்ஸ் கொஞ்ச நேரத்திலே அந்த பில்லரை பிரைட் ஆக்கிடுது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல ஆல் பாஸ் ஆயிடுறாங்க. இப்ப ரெண்டாவதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிட்ட இருந்த ஒரு ஸ்டோனை வெளியே எடுக்கிறாரு. இதுல உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவரை யூஸ் பண்ணி ரீஃபைன் பண்ண. அவங்களும் அதே மாதிரியே பண்றாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதோட பவர்ஸ் அப்படியே அதிகமாகி அந்த இடம் ஃபுல்லா பனியா கொட்ட ஆரம்பிச்சிருது. ஆள் அப்படியே அவங்களே பார்த்துட்டு இருக்காரு. மாஸ்டர் நான் பாஸ் ஆயிட்டானா? இப்பல இருந்து நீ என்னோட ஸ்டூடெண்ட் ஆயிட்ட. அவங்களும் சிரிப்பா போட்டுடுறாங்க. வேடிக்கை பார்த்த நம்ம ஆளுங்களை அங்கிருந்து கிளம்ப சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு அவர் அப்படியே உள்ள போக. உங்க பேரு லிங்கு தானே? அடே குஞ்சன், உனக்குன்னு பைத்தியமா பிடிச்சிருக்கு. மாஸ்டர் பேர் சொல்லி கூப்பிடுறான். மாஸ்டர் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சு விட்டுருங்க. அவரும் சரி சின்ன பசங்க போனா போயிட்டு போதுன்னு சொல்லி அவங்கள அங்கிருந்து கிளம்ப சொல்லு. நீங்க சீக்கிரமாவே சாக போறீங்க. குயின் ஃபெங் பதறிடுறான். மாஸ்டரும் கடுப்பாய் அவர் அப்படியே அட்டாக் பண்ணிடுறாரு. ஆனா அவருக்கு சின்னதா ஒரு டேமேஜ் கூட ஆகல. என் கணக்கு சரியா இருந்துச்சுன்னா ஃபயர் அட்ரிபியூட் வெப்பனை நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற பாய்சன் எனக்கு தெரியும். உங்களோட எந்தெந்த மெரிடியன் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறதும் எனக்கு தெரியும். ஆள் ஒரு மாதிரியா ஆடி போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் அவருக்கு என்னாச்சுன்னு பார்க்க ரெண்டு பேரும் வெளியே போங்க. நம்ம குயின்சன் கிட்ட போய் உண்மை சொல்லு, நீ யாரு? அது இப்ப முக்கியம் இல்ல. நீங்க டீமன் ஸ்டோனியும் ஃபயர் ஸ்டோனியும் யூஸ் பண்ணி தானே ஃபயர் அட்ரிபியூட்டை ரெடி பண்ண ட்ரை பண்ணீங்க. அப்ப ஏற்பட்ட தப்பால உங்களுக்கு டீமன் பாய்சன் அட்டாக் ஆயிருக்கு. அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லி நீங்க ரொம்ப சாதாரணமா ஒரு ஃப்ளவரை வச்சு அதுக்கு ட்ரீட் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுக்கு தெரியாதது, அந்த ஃப்ளவரோட கோல் நேச்சர் உங்களுக்குள்ள இருந்த டீமன் பாய்சனை இப்ப ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 15 நாள்ல நீங்க செத்துருவீங்க. உங்க கல்லறையை கட்ட அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப போக. ஒரு நிமிஷம், இதை எப்படி சரிப்படுறதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆனா என்னதான் வெளியே போக சொல்லிட்டீங்களே, என்ன மன்னிச்சிடுங்க. உங்க டேலண்ட் தெரியாம நான் பேசிட்டேன். நம்ம ஹீரோ வெப்பன் ரெடி பண்ற இடத்துக்கு அவரை கூட்டு போக சொல்றாரு. ஆளும் பறக்க பறக்க அவர் அப்படியே அங்கிருந்து கூட்டு போக அவர்கிட்ட இருந்த ஒரு பேப்பரை காமிச்சு இதை முதல் ரெடி பண்ணுங்க. அவருக்கு சமசாக்க இருக்கு. இந்த பேப்பரை பார்த்தா இப்ப ரெடி பண்ண மாதிரி இருக்கு. ஆனா இந்த நீடிலோட ஸ்ட்ரக்சர், இதுல கொடுத்திருக்கிற டீடைல்ஸ்லாம் இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா இது ரெடி பண்ணது ஒரு பெரிய மாஸ்டர் தான் இருக்கணும். வேலையை ஆரம்பிங்க. ஆனா இது ரெடி பண்றதுக்கு எனக்கு இன்னொரு மாஸ்டரோட உதவி தேவைப்படும். நான் உங்களை லீட் பண்றேன். ஆனா அதை செய்யறதுக்கு டார்க் அண்டர்வேர்ல்ட் ஸ்டோன் நமக்கு தேவை. நம்ம குயின் ஃபெங் கொடுத்ததை அவர் எடுக்க சொல்றாரு. அதை வச்சு ஒரு சாதாரண மேஜிக் வெப்பனை ரெடி பண்ண போறீங்களா இல்ல ஹெவன்லி நீடிலியாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா நான் எப்படி உன்னை நம்புறது? அவர் பாய்சனால ஏற்பட்ட பெயினை எப்படி சரி பண்ணுங்கிற விஷயத்துல நம்ம ஹீரோ அவருக்கு கத்து தராரு. அவரும் அதே மாதிரியே ட்ரை பண்ணு. அது வேலையும் செய்து. இது வெறும் தற்காலிக தீர்வு தான். இதுக்கு மேலேயும் சந்தேகப்பட எதுவும் இல்ல. அவன் அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஃபார்மேஷன்லாம் ஆக்டிவேட் ஆயிடுது. ஆனா ஸ்டோனை ஒண்ணுமா அவரால் மெல்ட் பண்ண முடியல. உங்க ஸ்பீட் பத்துல டால்கம் போடுற அதுல ஜாயின் பண்ணுங்க. ஆனா அப்படி பண்ண அந்த ஸ்டோனை வேஸ்ட் ஆயிடும். பண்ணுங்க, கடைசியா பீட் பண்ணிக்கலாம். அப்புறம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவரும் அதே மாதிரியே பண்ணிடுறாரு. வேலை கிட்டத்தட்ட முடிஞ்சிருது. என்ன பாக்குறீங்க? அதை பியூர் பண்ணுங்க. ஆனா எப்படி பண்றதுன்னு ஆளுக்கு தெரியல. நம்ம ஹீரோ அவரோட ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி அதை அப்படியே பியூர் பண்ண ஆரம்பிச்சார். அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ அவரோட பியூரிட்டி ஃபார்மேஷனை அதுல யூஸ் பண்றாரு. இப்படி ஒரு ஃபார்மேஷனை நான் பார்த்ததே இல்ல. ஒருவேளை அதை இவன் தான் உருவாக்கி இருப்பானோ? உங்க ஸ்பீட் பாத்துல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். அவர் ஒரு பக்கம் ஒரு பவர்ஸை யூஸ் பண்ண, நம்ம மாஸ்டர் ஒரு பக்கம் அவர் வேலையை காட்டு. சீக்கிரம் அதோட ஃபார்மை மாத்துங்க. அவரும் அதே மாதிரியே பண்றாரு. நம்ம ஹீரோ கிட்ட நீடில்ஸ் எல்லாம் ரெடி ஆகி அவர் கைக்கே வந்துடுது. ஆளு ஒண்ணுமா அந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரல. நம்ம குயின்சன் நான் ஒரு தடவை தான் சொல்லுவா, நல்லா கேட்டுக்கங்க. 100 ml கிரிசன்ட் லீஃபையும் ரீடிங் ஃபிளவரையும் சேர்த்து அதை நல்லா சூடு காட்டி அடுத்த 7 நாளைக்கு அதை தொடர்ந்து சாப்பிடுங்க. உங்க பிரச்சனை சரியாயிடும். அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப. குயின்ஃபன் நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ அவனை
கண்டுக்காம போயிட்டே இருக்காரு. அவன் கடுப்பாய் அவரை அட்டாக் பண்ண ரெடியாக நம்ம மாஸ்டர் அவன் முதுகிலே ஒண்ணு வைக்கிறாரு. என் இடத்தோட ரூல்ஸ நீ அவமானப்படுத்துற. இல்ல மாஸ்டர் அவங்க கிட்ட ஓர பேசிட்டான், அதான் அவனுக்கு பாடம் கத்து கொடுக்கலான்னு. நான் கண்டிப்பா அம்மா கிட்ட சொல்லி அவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுப்பேன். அப்ப நீங்க சொந்தக்காரங்களா? ஆமா, என் ஆண்டியோட இல்லீகல் சைல்டு தான் அவன். உங்க குடும்ப விஷயம் எனக்கு தேவையில்லை, மரியாதையா இங்கிருந்து ஓடி போயிடு. ஆனா என்னோட வெப்பன் நீ என்ன சொன்ன, பாதி ஸ்டோனை வச்சு வெப்பன் ரெடி பண்ண ட்ரை பண்ணுங்க, அது சக்சஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி மீதி உங்களோடதுன்னு சொன்னீல. உன் வெப்பன் ஃபெயில் ஆயிடுச்சு, கிளம்பு. அவரும் அப்படி அங்கிருந்து வெளியே போக நம்ம ஹீரோயின் குயின்ஃபிங்காக அவர்கிட்ட பேச போறாங்க. இப்பிலிருந்து நீ அவன் கூட கான்டாக்ட் வச்சுக்க கூடாது, அப்படி இல்லைன்னா நான் உன்னை வெளியே துரத்துற மாதிரி இருக்கும். இல்ல மாஸ்டர், குயின் ஃபேமிலியோட பழகத்தை என்ன நிறுத்திடுறான், அதுக்கு அவசியம் இல்ல. குயின்சன் கிட்ட நீ ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைச்சா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அவன் சாதாரண ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. உள்ள அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோயினுக்கும் மர்மமா இருக்கு. ஆள் அவரோட மேன்ஷனுக்கு போயிட்டு அங்க பார்த்தா அந்த சோங்குறவன், அட குயின்சனா என்கிட்ட உதவங்கியும் நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியா? வழக்கம் போல அவனையே கண்டுக்காம அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்பு. நான் பேசிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா அவ்வளவு திமுறன்னு சொல்லி அவன் அப்படியே அவரை அட்டாக் பண்ண ரெடி ஆயிடுறான். அவரும் அதை நோட் பண்றாரு. ஆனா குறுக்க லேட் என்கிற ஒருத்த வந்து தடுத்துடுறான். ஏன்டா நீ உதவாங்கணுமா? என் ஃப்ரெண்டுக்கு ஒண்ணுனா நான் கேட்பான்டா. அப்போது உனக்கு தான் சொல்லிட்டு அவன் அப்படியே அவனையும் சேர்த்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்க அவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிறாங்க. ஆனா லீட்டனுக்கு தான் அடிப்படுது. கொஞ்சம் நீ தப்பிச்சு ஓடுறதா உனக்கு நல்லது. ஆனா ஆள் அப்படியே முன்னாடி வந்துடுறாரு. அவன் அப்படியே நம்ம ஹீரோவையும் அட்டாக் பண்ண வரும். அவன் கையை பிடிச்சி ஒரே முறிதான். அவன் டென்ஷன் ஆயிடுறான். கிளாமுன்னு சொல்லிட்டு திரும்பவும் வெறித்தனமா அவர் அட்டாக் பண்ண வரும். அவரும் டென்ஷன் ஆயிடுறாரு. உன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள் என்கிட்ட மோத நினைக்கிறியா? அவன் அப்படியே பறக்க விட அவன் உற மாதிரி தெரியல. திரும்பவும் எந்திரிச்சு அவனோட மொத்த போர்ஸையும் வெளியே கொண்டு வர நம்ம ஹீரோவும் அவரோட ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ணிடுறாரு. இந்த வாட்டி அவனுக்கு தான் ஆப்பு. நீ எப்படி இவ்வளவு பவர்ஃபுல் ஆன? கண்டிப்பா இதுக்கு நான் பழி வாங்கியே தீருவேன். அவரு பட்டுக்கு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவரோட ஃப்ரெண்டு குஞ்சன், இது உண்மையிலே நீ தானா? அவனோட அப்பா மிலிட்டரியில கமாண்டரா இருக்காரு. அவனோட அண்ணன் டாப் லெவல் ஹியூமன் கல்டிவேட்டர். அவர் அதுக்கெல்லாம் அசர மாதிரியே தெரியல. இவன் எதுக்காக திடீர்னு எனக்கு ரொம்ப வித்தியாசமா தெரியுறான். நேரா கல்டிவேஷன் டவருங்கிற ஒரு இடத்துக்கு போறாரு. அவர் ஃப்ரெண்டு அதை அப்படியே வாயை பொழந்துட்டே பார்த்துட்டு, நானும் உள்ள வரணுமா? இல்ல கல்டிவேஷன் முடிய கொஞ்சம் லேட் ஆகலாம். அப்ப சரி, நான் உனக்காக வெளியே வெயிட் பண்றேன். உள்ள போயிட்டு பிளட் லைனை பிரேக் பண்றதுக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஒரு நெடில் எடுத்து அவர் நெஞ்சுக்குள்ள அனுப்பிக்க அடுத்தடுத்த நெடில்ஸ் முக்கியமான மெரிடியனா பார்த்து பார்த்து இறக்கிறாரு. உள்ள இருக்கிற பவர்ஸ் எல்லாம் வேக்கப்பாக ஆரம்பிக்குது. கூடவே கொடுமையான வலியும் ஆரம்பிக்கும். ஆள் திணறாரு. அப்பதான் அவர் அம்மாவோட ஞாபகம் அவருக்கு வருது. உன்கிட்ட எந்த போர்ட்ஸுமே இல்லைனாலும் நான் உனக்காக எப்போதுமே இருப்பேன். எந்த ஒரு ஹை லெவல் அடையறதுக்கு முன்னாடியும் நம்ம அதுக்கான வேலையை கொடுத்தே ஆகணும். அவரு திரும்பவும் அவரு கல்டிவேஷனை ஸ்டார்ட் பண்ண அவரு காட் கான்சியஸ் வேக்கப் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. நம்ம கொஞ்சம் காத்துல பறந்துட்டு இருக்க அவரு முன்னாடி அவரோட கத்தி இருக்கு. ஆழத்தை டச் பண்ண போறாரு. அதுக்குள்ள ஒரு பவர் வந்து அது அப்படியே அங்கிருந்து காணாம போக அவரு நிலைமை இன்னமும் மோசமாயிடுது. இல்ல இப்படி ஒரு நேரத்துல நான் கண்டிப்பா பின் வாங்க கூடாது. அவரு திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துல ஒரு வழியா எல்லாமே நார்மல் ஆயிடுது. பிளட் லைன் வேக்கப் பண்ணுச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா அவரு காய் எல்லாமே ஹீல் ஆயிட்ட மாதிரி காட்டுறாங்க. அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப யாரோ ஒருத்தன் அவரை ஃபாலோ பண்ணி அவரு பின்னாடியே வரும். நம்ம ஹீரோவும் நோட் பண்ணிடுறாரு. சைட்ல மறைகிற மாதிரி மறைஞ்சு டக்குனு அவனை தூக்கி லாக் பண்ணிட்டு, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற? இல்ல நான் இது பண்ணல. அவர் அப்படியே ஒரு பவர்ஸ் வேக்கப் பண்ண சொல்லிடுறான். வீசன் லீட் என்ன கடத்திட்டான். நீங்க உள்ள இருந்ததுனால எப்ப வெளியே வருவீங்கன்னு சொல்லி என்ன பார்க்க சொல்லியிருந்தான். அவன் இப்ப எங்க இருக்கான் எனக்கு தெரியாதுன்னு அவன் சொல்ல அவனை விட்டுட்டு ஆளுங்கிருந்து கிளம்பிடுறாரு. சோங் தான் நம்ம லீட் என்ன பிடிச்சு வச்சிருக்கான். நான் சொல்றத கேளு. அந்த குஞ்சன் உனக்கு என்ன பண்ணிட்டான்? என் கூட சேர்ந்துக்க, நான் உனக்கு வேணுங்கிற எல்லாமே தரான். அவ வாயிலிருந்து துணி எடுத்துட்டு நீ அவன் கூடிய தானே இருப்ப. குஞ்சன் எதுக்காக திடீர்னு வித்தியாசமா நடந்துக்கிறான். அவருக்கே விஷயம் தெரியாது. இருந்தாலும் உன்னை செத்தாலும் சொல்ல மாட்டேன்னு சொல்றாரு. உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன். அவன் அப்படியே அவனோட கத்தியை வெளியே எடுத்துடுறான். டக்குன்னு பார்த்து நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறாரு. வந்த வேகத்துக்கு ஒரே அடி சாங் பறந்துடுறான். அங்க அவனோட அண்ணன் சென் உட்காந்துட்டு இருக்கான். என் தம்பி சொன்னனால தான் நான் இந்த விஷயத்திலே தலையிடுறான். அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டினான். நான் உன்னை புள்ளி பண்ண வேண்டியது இருக்காது. அவர் பாட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டை பார்க்க அவனும் டென்ஷன் ஆகிடுறான். அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி ட்ரையாங்கிள் ஸ்வாட் ஃபார்மேஷனை கிரியேட் பண்ணி அதை வச்சு அவர் அட்டாக் பண்ண ஆள் அந்த ஸ்வாட அதே இடத்துல நிறுத்திடுறாரு. சிரிச்சிட்டு இருந்த சாங்க்கு இப்பதான் பயமே வருது. அடுத்த ஒரு சில செகண்ட்லயே கத்தி பீஸ் ஆயிடுது. அவன் அண்ணனும் பறந்துடுறான். அவர் அப்படியே ஒரு ஃப்ரெண்டை பார்த்து, உன் இன்டர்னல் பார்ட்ஸ்லாம் நல்லதா இருக்கு, பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல. அவன் திரும்பவும் பயங்கரமா அவனோட பவர்ஸை யூஸ் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அசால்ட்டா ஒரே பஞ்சில அவனை பின்னாடி தள்ளிடுறாரு. அவரு ஃப்ரெண்டோட அங்கிருந்து கிளம்ப போகு. குஞ்சன் என்ன பின்னாடி தள்ளிட்டங்கிற ஒரே காரணத்துக்காக நீ எனக்கு சமம் ஆயிட மாட்டேன். என் உண்மையான கோவத்தையே நீ இனிமே தான் பார்க்க போற. அவர் அப்படியே அவரோட மொத்த பவர்ஸை யூஸ் பண்ணி அவரை அட்டாக் பண்ண ஆளத்தை தடுத்துட்டு, நீலாம் கல்டிவேட்டர்னு சொல்லி ஊரை ஏமாத்தாத, அவனை ஒரே அடிச்சு காலி பண்ணிடுற.
இருக்காரு. சாங் வாயை பொழந்துடுறான். தப்பிக்கலான்னு பார்த்தா அங்கேயும் நம்ம ஹீரோ, நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், அவ அப்படியே பின்னாடி போயிட்டு அவன் அண்ணனை போட்டு எழுப்ப அவனை எந்திரிச்சிட்டு அவங்க 2 பேருமே சேர்ந்து அவரை பார்த்து கதற ஆரம்பிச்சிடுறானுங்க. ஆள் கைய முறுக்கிடுறாரு. அடுத்து என்ன நடந்திருக்குன்னு நமக்கே தெரியும். அவரோட ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கல்டிவேஷன் டவர்ல வச்சு ஹீல் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்ச நேரம் அமைதியாகிடு. அவரு பவர்ஸை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு ஃபார்முலாவையும் அவர் மண்டக்குள்ள அனுப்பி வைக்கிறாரு. இது உன் கல்டிவேஷனை இம்ப்ரூவ் பண்ண ஹெல்ப் பண்ணும், ஹீல் ஆக்கிறதுக்கும் தான். குங்சன் ரொம்பவே தேங்க்ஸ். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரி நடிக்காத. சாங்கும் சென்னும் மூஞ்சி முறையெல்லாம் வீங்கி போய் உருண்டுட்டு இருக்கானுங்க. நான் கண்டிப்பா குங்சனை சும்மா விட மாட்டேன். அடே அவன் பவர் லெவல் எங்கேயோ இருக்கு. திரும்ப அவன் கிட்ட பிரச்சனை பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு நானே உன்னை அடிப்பான்டா. நம்ம லியாங் யூ மாஸ்டர் காட்டுறாங்க. ஆள் கையில ஏதோ ஒரு ஸ்டோனை வச்சுட்டு அதையே பார்த்துட்டு இருக்காரு. ரொம்பவும் கிளியரான ஹை லெவல் மூன் ஸ்டோன். அதை வாங்கினது சரிதான் நினைக்கிறான். குங்சனுக்கு இந்த கிஃப்ட் கண்டிப்பா பிடிக்கும். அவன் மட்டும் ஹாப்பி ஆயிட்டா எனக்கு புது ரிஃபைனிங் ஸ்கில்ல அவன் கத்து தருவான். ஆள் பல்ல கட்டிட்டு குசியா இருக்கு. நம்ம ஹீரோயின் குரல் கொடுக்குறாங்க. சரி உள்ள வா மாஸ்டர், நீ என்ன பண்ணட்டும். குங்சன் கிட்ட க்ளோஸ் ஆக சொன்ன அது முதல் நீ பண்ணியா? அவங்க அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. அவர் கையில இருந்த ஸ்டோனை அவங்க கிட்ட கொடுத்து, இது நான் உனக்கு தர அன்பளிப்பு, நீ தான் அதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுக்கணும். ஆனா மாஸ்டர், இந்த மூன் ஸ்டோன் ரொம்பவே வேல்யூபிள், இதை அவங்க கிட்ட கொடுத்தே ஆகணுமா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அப்புறம் பர்சனலா இது நேரா அவன் கையில தான் நீ ஒப்படைக்கணும். மாஸ்டர் அப்படி சொன்னாரு இப்படி சொன்னான்னு 2-3 பிட்ட கூட சேர்த்துக்கோ. அவங்க சரி மாஸ்டர், நாங்க இருந்து கிளம்ப போக ஒரு நிமிஷம், முடிஞ்சா அவனை பத்தி ஏதாவது டீடைல்ஸோ கலெக்ட் பண்ணிட்டு வா. அவங்களாம் அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. புது ஸ்கில்ஸ் கிடைச்சா எப்படிலாம் இருக்கும்னு சொல்லி நினைச்சு பார்த்து ஆள் டான்ஸ்லாம் வேற ஆடுறாரு. நம்ம ஹீரோ திரும்ப குயின் மேன்ஷனுக்கு வரோம். அவர் சிஸ்டர் வாசலையே ரொம்ப பதட்டத்தோட நின்னுட்டு இருக்காங்க. குங்சன் நீ எங்க போயிட்டு வர? உள்ள ஒரு பெரிய கலவரமே நடந்துட்டு இருக்கு. நீ ரிஃபைனிங் பேலஸ்க்கு போனேன்னு அவங்க கேட்க அவரும் ஆமான்னு சொல்றாரு. அப்ப அது எல்லாமே உண்மைதானா? குயின்ஃபன் நீ மாஸ்டர் லியாங் கிட்ட பிரச்சனை பண்ணுன்னு சொன்னா அங்கிள்லாம் உன் மேல கோவமா இருக்காரு. உனக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அவங்க ஃபேமிலியோட பர்சனல் பாடி கார்டும் அங்க வந்துடுறாரு. உங்களை ஹெட் கூட்டிட்டு வர சொன்னாரு. அவரு சிஸ்டர் அவரை விட மாட்டேன்னு சொல்றாங்க. நான் ஆர்டரை மட்டும் தான் ஃபாலோ பண்றேன், தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. நம்ம ஹீரோ முன்னாடி வந்துட்டு அம்மா எங்க இருக்காங்கன்னு கேட்க அவங்களும் மைனர்ல தான் இருக்காங்க. சரி போலான்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பு. ஆண்டி அங்க இல்லாத பேச்சு பேசிட்டு இருக்கு. நம்ம ஃபேமிலி யாரு எங்க இருக்க வேண்டியவங்க. ஆனா இந்த குயிச்சனை பாருங்க, டெய்லி புது பிரச்சனை இழுத்துட்டு வரோம். இனிமே நம்ம லியாங் யூ மாஸ்டர் எப்படி சமாதானப்படுத்துறது? அவரோட இன்னொரு அங்குள் அங்கதான் இருக்காரு. ஆனா என் அப்பா கிங் மைட்டி. நம்ம அதுக்காக லியாங் சூ மாஸ்டர் பத்திலாம் பயப்படணும். அதுவும் இல்லாம அவன் அப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு தோணல. அவங்க ஃபேமிலி ஹெட் பண்ணணும் இல்லையோ நம்ம அதை பேசிதான் முடிவு எடுக்கணும். ஆண்டி நம்ம ஹீரோ அம்மாவை பத்திலாம் வர தனியா ஒரு வாட்டி கத்துது. உனக்கு எல்லாம் தெரியல, இதுக்காக வாய் மூடிட்டு உட்காந்துட்டு இருக்க. இவ்வளவு கேக்குறேனே ஏதாவது பேசுறல பாருங்க. ஹெட் அவங்கள அமைதியாக்கிட்டு குயின்சன் வந்தானா இல்லையா? அவரும் இப்ப நேரம் உள்ள புந்துடுறாரு. அவரு அம்மாவை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அவங்களும் ஓகே தான் சொல்றாங்க. குயின்சன் சொல்லு, இதுக்காக லியாங் யூ மாஸ்டர் அவமானப்படுத்தின நான் எந்த பதிலும் சொல்ல போறது இல்ல. ஏன்னா அப்படி ஒரு சம்பவமே நடக்கல. ஆண்டி திரும்பவும் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுது. தெரியும் நீ ஒத்துக்க மாட்டேன். குயிஃபன் நீ முன்னாடி வந்து நடந்த எல்லாத்தையும் ஒன்னு விடாம சொல்லு. சபைக்கு வந்துடுறாரு. அந்த ஆண்டி நடந்த எல்லாத்தையும் அவங்களோட பையனை சொல்ல சொல்றாங்க. நான் லியாங் யூ மாஸ்டர் கிட்ட அண்டர்வேர்ல்ட் ஸ்டோனை கொடுத்து எனக்கான வெப்பனை ரெடி பண்ணி கேட்டிருந்தேன். அவரும் ஃபர்ஸ்ட் பண்ணி தரேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த குயின்சன் தான் அவரை கோவப்படுத்திட்டான். அதனாலதான் அந்த ஸ்டோனையே நான் இழந்தேன். என் வெப்பன் எனக்கு கிடைக்கல. இது எல்லாத்துக்குமே இவன் தான் காரணம். இவனை பனிஷ் பண்ணுங்க. ஆண்டி அப்புறம் என்ன செஞ்ச உண்மையில வெளியே தெரிஞ்சிருச்சு. இவனை உடனே நம்ம ஃபேமிலி விட்டு வெளியே துரத்திடுங்க. எல்லாத்துக்கும் மேல இவன் தான் நம்ம ஃபேமிலியை சேர்ந்தவனே கிடையாது. அவரோட 2வது அங்கிள். ஆனா இது ரொம்ப பெரிய முடிவு. அப்ப திரும்ப ஒரு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். கிங் ஆஃப் மைட்டி தானே. அவர் வார்டர்ல பேஸ் அமைச்சு வார் பண்ணிட்டு இருக்காரு. எப்ப போர் முடியறது, அவர் எப்ப திரும்ப வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறது. நம்ம ஹீரோட அம்மா நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுறாங்க. அவரும் அதை புரிஞ்சுக்கிறாரு. இப்ப என்ன, நான் ஃபேமிலியை விட்டு வெளியே போகணும் அவ்வளவுதானே, நாங்க போறோம். இவன் எவ்வளவு திமிரா பேசுறான் பாருங்க. குய் ஃபேமிலியை இவன் மதிக்கல. என்னது குய் ஃபேமிலியா? நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா சோ ஃபேமிலி மாதிரில இது இருக்கு. ஏன்னா அவங்க பேரு சோஃபங். நீ என்னைய அவமானப்படுத்துறியா? யாரு அவமானப்படுத்தினா? என் அம்மாவும் இதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். என்னைக்காவது அவங்கள சமமா நடத்திருப்பீங்களா? இந்த சோஃபங்கோட மெய்டு அவங்க கூட என் அம்மாவை அவமானப்படுத்துவாங்க. அவ்வளவு ஒரு சாதாரண செகண்ட் கிரேட் பில். அதுக்காக என் அம்மா இவங்க கிட்ட மண்டிட்டு கெஞ்சிருக்காங்க. அது உங்களுக்கு அவமானமா தெரியலையா? அந்த சான்ஸை யூஸ் பண்ணி பிரின்ஸ் குயிக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்க பார்த்துச்சே இந்த ஆண்டி. அப்ப உங்களுக்கு இது அவமானமா தெரியலையா? அது திரும்பவும் கண்ணாமண்ணு கத்த ஆரம்பிக்க நம்ம செகண்ட் அங்கிளும் டென்ஷன் ஆயிடுறாரு. அடே அண்ணா, கொஞ்ச நாள் நான் ஊர்ல இல்ல, அதுக்குள்ள இதெல்லாம் என்னடா? அது சோஃபங் தப்பு தான். நான் அவளை அப்பவே கண்டிச்சிட்டேன். கண்டிச்சாலும் அந்த பிரச்சனையை நீ ஒன்னும் சபை வரைக்கும் கொண்டு வரலையே. இப்ப அது விஷயம் இல்ல. லியாங் இவ ஏன் அவமானப்படுத்தினாங்கிறதான் கேள்வி. யூச்சி நீ சொல்லு, என்ன பண்ணலாம்? உங்க எல்லாருக்கும் நாங்க இங்கிருந்து வெளியே போறதா நிம்மதினா நாங்க கிளம்புறோம்.
சொன்னதும் சையனங்கள் தான் சாக்காகிறாரு. எதுக்காக இப்பெல்லாம் பேசுற? அவங்களும் கடுப்பாய் அவங்க மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சோஃபங், இதுக்கு தானே நீ ரொம்ப காலமா முயற்சி பண்ணிட்டு இருந்த. உனக்கு தேவலாம் எங்க ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி மட்டும்தான். அவங்க திரும்பவும் கடுப்பாய் கத்த ஆரம்பிக்கும். இது மொத்தமும் என் அப்பா சம்பாரிச்சது, உனக்கு இதுல எந்த உரிமையும் இல்ல. அவரு பார்டர்ல போய் வார் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இந்த குடும்பத்தோட ஆம்பளைங்களாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறத யோசிச்சு பாருங்க. அவங்க ஹெட் நிறுத்துன்னு சொல்ல உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் எம்பரரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பேலஸ்ல மெம்பர் ஆயிலாம் நீ ஆசைப்பட்டேன். அதை நடத்துறதுக்காக நீ என்னெல்லாம் பண்ணன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலேயும் நானும் என் பையனும் இங்க இருக்க போறது இல்லைன்னு அவங்க சொல்லும். சையனங்குள்ள எவ்வளவோ சொல்றாரு. ஆனா அந்த ஆண்டி அவங்கள தடுத்துருது. இல்லையாங்கியோ மாஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு பனிஷ் பண்ணது தப்பிச்சு போலான்னு நினைச்சியா? மாஸ்டர் கிட்ட பிரச்சனை பண்ணது ஒண்ணும் நான் இல்ல. அன்னைக்கு யார் அவர் அடிச்சு வெளியே துரத்துறான்னு உங்க பையன் கிட்ட கேளுங்க. என் பையன் மலையா பழி போறன்னு சொல்லி அவங்க காட் கிட்ட சொல்லி அவரு கையை கால கட்ட சொல்றாங்க. அவனும் அப்படியே முன்னாடி வர நம்ம யூச்சி அவங்க அண்ணனை பார்த்து நீ எனக்கு போதுமான அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டேன்னு நினைக்கிறான். இதோட எங்களை விட்டுட்டீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே நல்லது. அவரும் அவர் ஒய்ஃபாய புத்திட்டு அவங்க அங்கிருந்து கிளம்புறதுக்கு பெர்மிஷன் கொடுத்துடுறாரு. அக்கௌண்ட்ஸ் ஆபீஸுக்கு போய் ஆளுக்கு 500 சில்வர் வாங்கிக்கங்க. உன் பிச்சை கசவனும் எனக்கு தேவையில்லை. அவங்க 2 பேரும் அங்கிருந்து வெளியே போக அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. என்னால நீயும் தேவையில்லாம கஷ்டப்படுற. நம்ம ஹீரோ கவலைப்படாதீங்கம்மா, உங்களை இனிமே நான் நல்லா பார்த்துப்பேன். செகண்ட் அங்கிளும் அவரு பொண்ணு அங்க வராங்க. யூச்சி, எனக்கு என்னமோ நீ அவசரப்படுறியோன்னு இல்ல, நிலைமை மோசமாகறதுக்குள்ள நாங்க இங்கிருந்து போறதா எல்லாருக்குமே நல்லது. அதுவும் சரிதான் சொல்லிட்டு அவரு கொண்டு வந்த காசை அவங்க கிட்ட தராரு. அவங்க வேணாம்னு சொல்றாங்க. பரவாயில்ல வச்சுக்கோ, உன்கிட்ட சேவிங்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் பையனே நீ பாத்துக்கணும்ல. அவங்களும் அதை வாங்கிக்கிறாங்க. அவருக்கு தேங்க்ஸ் சொல்ல அதெல்லாம் எதுவும் சொல்லக்கூடாது. நம்ம ஃபேமிலி ஃபியூச்சர்ல உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் நீ கண்டிப்பா என்ன தேடி வரணும். நான் இல்லைனாலும் என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுவா. நம்ம ஹீரோவும் ஃபீல் ஆயிடுறாரு. நீங்க கவலைப்படாதீங்க அங்கிள், நான் அம்மாவை பாத்துக்கிறேன். குயிச்சன், நீ எப்பயில இருந்து இவ்வளவு பொறுப்பா பேச ஆரம்பிச்ச? எனக்கு என்னமோ நீ மாறிட்டியோன்னு தோணுது. அவரு அந்த மாதிரிலாம் இல்லைன்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிடுறாரு. ஆண்டி இன்னமும் கத்திட்டு இருக்கு. பாத்தியா, இன்னைக்கு சபையில வச்சு உன் தம்பியை உன்னை ஏத்து பேசுறான். இப்படி போனா நீ எப்படிதான் ஃபியூச்சர்ல ஃபேமிலியை லீட் பண்ண போறியோ? அது இப்ப விஷயம் இல்ல. மாஸ்டர் லியாங்கிவ எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணும். அவரே நேர்லயும் பேச போயிருந்திருப்பாரு. ஆனா உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க. குயிஃபன் போய் பேசட்டும், அப்பதான் சரியா இருக்கும். என் பையன் எதுக்காக போனோம்? அந்த குயிச்சனை கட்டி அவங்க பேலஸ் வாசலுக்கு அனுப்பி வச்சா மாஸ்டரே அவனுக்கு கொடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அப்பதான் பிரின்சஸ் அவங்கள பார்க்க வந்திருக்கதா அவங்களுக்கு தகவல் வருது. பிரின்சஸ் லியாங்சனா பிரின்ஸ் காங்கோட ஒரே பொண்ணு. லியாங்கியோ மாஸ்டர் கிட்டே ஸ்டூடெண்டா இருக்காங்க. கண்டிப்பா இவங்கள வச்சு மாஸ்டர் சமாதானப்படுத்திடலாம். ஆனா ஆன்டி வேற மாதிரி பிளான் போடுது. குயிஃபன், நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீ சொன்னீல, அப்பனா அவங்க ஒன்னு பக்கம் தான் வந்திருக்கணும். நம்ம மட்டும் எப்படியாவது இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளும் பேலஸ்ல மெம்பரா இல்ல. அதுக்குள்ள அவன் கனவுக்கு போயிடுறான். சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. அவங்களே உள்ள வர சொல்லிடுறாங்க. அங்கிள் அவங்க அப்பா தாத்தாவை பத்தி நான் உளுந்து விசாரிக்கிறாரு. ஆன்டி ஒரு பக்கம் அவங்களுக்கான கிஃப்ட் எல்லாம் கொண்டு வர சொல்லுது. பிரின்சஸ் கூட ஓட்டி வரங்கிறதுனால நமக்காக கிஃப்ட் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதை வாங்கிக்கோ. ஆனா அவங்க கையை தட்டி விட்டுறாங்க. இல்ல, இத நான் குயிக்கிட்ட தான் தரணும். அவங்க பையனும் இருக்கிறதுலயே ஒரு சூப்பரான ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு பல அவங்க முன்னாடி வந்து நிக்கிறான். அட, அவனே வந்துட்டான். நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க. நம்ம பிரின்சஸ் நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்க வந்தது குயிச்சனா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. குயிச்சனா அவனை இப்பதான் ஃபேமிலியை விட்டு அடிச்சு துரத்தணும். என்னது, துரத்துட்டீங்களா? மாஸ்டர் அவனுக்காக தான் கிஃப்ட் அனுப்பி இருக்காரு. சரி, நான் கிளம்புறேன். பிரின்சஸ் டின்னர் ரெடி ஆயிட்டு இருக்கு, இருந்து சாப்பிட்டுட்டு போங்கலாம். ஏற்கனவே அவனால மாஸ்டர் எங்க ஃபேமிலி மேல கோவத்துல இருக்காரு. இதுல நீங்களும் பாதிலே போயிட்டீங்கன்னா நமக்குள்ள இருக்கிற விரிசல் பெருசாயிட்டே போயிடும். உங்களுக்கு வேணா சொல்லுங்க, அவனை பிடிச்சி 1-2 தட்டு தட்டி அவனை காலி பண்ண கூட நாங்க ரெடியா இருக்கோம். அவங்க சொல்ல இல்ல, மாஸ்டர் கோவப்பட்டதுக்கு ஒன்னும் கொஞ்சம் காரணம் இல்ல. அவங்க அப்படியே நம்ம குயிஃபனை பார்த்துட்டு உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கே குழப்பமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப அவர் அப்படியே ஒரு பையனுக்கு பொலர்னு ஒண்ணு வைக்கிறாரு. திருட்டு நாயை எங்க எல்லாரும் ஏமாத்திருக்கியா? இல்ல, நான் எதுவுமே பண்ணலப்பா. அந்த குயிச்சன் அவன் தான் ஏதோ திட்டுத்தனம் பண்ணிருக்கான். திரும்பவும் அவன் பழி போறேன்னு சொல்லி அவர் ஒண்ணுமும் டென்ஷன் ஆக டக்குன்னு ஆண்டி குறுக்க வந்துடுது. எதுக்காக என் பையன் அடிக்கிற? எல்லாம் ஒண்ணு சொல்லணும். என்ன அடிக்க போறியா? அடி அடி. என் அண்ணன் மட்டும் இல்லனா நீ இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்ட. உன்ன மாதிரி ஒரு விட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு எனக்கு இதுவும் வேணும் ஒண்ணுமும் வேணும். சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம மூடிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. சாப்பாடு ரெடி ஆயிட்டுன்னு அவங்களுக்கு தகவல் வருது. நீ வர நேரங்காலம் தெரியாம போற மாதிரி போயிட்டு அவங்க அப்படியே திரும்பவும் வந்துடுறாங்க. இந்த ஆள் சாப்பிடாம இருந்தா நம்மதுக்காக சாப்பிடாம இருக்கணும். குயிஃபன், நீ பசியோட இருப்ப, வா போலாம். நீங்க மட்டும்தான் என் மனசு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி அவன் அப்படியே அவங்க கையை பிடிச்சிட்டு அலாரம் வச்சிடுறான். அதே மாதிரி அவங்க மெய்ட் கிட்ட போயிட்டு என்ன சமையல்னு கேட்க அவங்க பயந்து போய் அந்த இடத்த விட்டு ஓடிடுறாங்க. அவன் திரும்பவும் அலாரம் வச்சிடுறான். எனக்கு பிரின்சஸ் வேணும். சரி அம்மா தான் இருக்கான, அவளை எப்படியாவது வலிக்கு கொண்டு வந்துடலாம். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ அவங்களோட புது வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த
அந்த இடமே கொஞ்சம் மோசமா இருக்கு, நம்ம கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஹீரோவும் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் அங்கிருந்து ஒரு ரேரான ஹெர்பல் அவர் கண்ணில் படுது. நீ இங்க என்ன பண்ற? அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா வர மாதிரி இருக்கு. அவர் அம்மாட்ட சொல்லிட்டு உடனே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவங்களும் அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம இப்ப வெளியே வந்துட்டோம், இருக்கிற காசுலாம் சீக்கிரம் தீர்ந்துரும். குயிச்சன் பிராக்டிஸ் பண்றதுக்கு அவன் மெடிசனுக்குலாம் நமக்கு நிறைய பணம் தேவைப்படும். சீக்கிரமாவே ஏதாவது பண்ணி ஆகணும். நம்மால் நேரா ஒரு ஹெர்பல் கிடைக்க போறாரு. இந்த மூட்டை என்ன விலை வரும்? அவரு 30 கைன்னு சொல்ல கையில இருந்த மொத்தத்தையும் தொடச்சு கொடுத்துட்டு அதை வாங்கிட்டு அவரும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் அவர் அம்மா பிரின்சஸ் லிங்சன் ஒண்ணு பக்கம் தான் வந்திருக்காங்க. நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்புறம் அதுக்கு இங்க வரணும். அவங்க லைட்டா அவரை மாட்டிட்டு அவங்கள உள்ள கூட்டு வந்துடுறாங்க. இந்த இடம் கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். பிரின்சஸ் தப்பு நினைச்சுக்க கூடாது. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் டீ போட்டு வரேன்னு சொல்லி அவங்க பையனை கோத்து விட்டுட்டு அவங்க அப்படியே அங்கிருந்து எஸ்கேப் ஆகு. அவங்களும் அவங்க மாஸ்டர் கொடுத்த கிஃப்ட காட்டுறாங்க. ஆளுத கையில கூட வாங்காம டேபிள்ல வைக்க சொல்லிடுறாரு. அவங்க உட்கார போக வந்த வேலை முடிஞ்சிட்டுனா நீங்க கிளம்பலாம். அது குய் ஃபேமிலில இருந்து உங்களை வெளியே அனுப்பிட்டு நான் கேள்விப்பட்டேன். நீங்க அவங்க கிட்ட உண்மையை சொல்லிருக்கலாம்ல. அவங்க ரொம்ப காலமா இதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆனா நீங்க எதுவுமே சொல்லாததுனால அந்த குய் ஃபேம் சொல்றதுதான் உண்மைன்னு அவங்க எல்லாரும் நினைச்சிருவாங்கல்ல. என் மேல தப்பு இல்லாதப்ப நான் இதுக்காக அதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். அவங்க நடந்த விஷயத்த மாஸ்டர் கிட்ட சொல்லி அவரை அவங்களுக்காக பேச சொல்றதா சொல்றாங்க. அதுக்கு எந்த விஷயமும் இல்ல. இது எங்க ஃபேமிலி பிரச்சனை, நாங்க பார்த்துக்கிறோம். வேலை முடிஞ்சிட்டுனா நீங்க கிளம்பலான்னு சொல்ல விரட்டுறதுலயே குறியா இருக்கானே. அவங்களும் கிளம்ப ரெடி ஆயிடுறாங்க. டீயும் கையுமா அவங்க அம்மா அங்க வர. இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இன்னொரு நாள் உங்களை பார்க்க வரேன். அவங்க சரியா கண்டுபிடிச்சிடுறாங்க. பிரின்சஸ் ஏன் கோவமா போறாங்க. நான் எதுவுமே பண்ணல. லியாங்சன் பார்க்க நல்ல பொண்ணா தான் இருக்காங்க. நீ அவங்க கூட ஃப்ரெண்டா இருக்க கூடாது. அது இல்லமா அவங்க இங்க இருக்கிறது எனக்கு இன்னமும் ஒரு மாதிரியே இருந்துச்சு. அதான் நீலாம் ஒரு பையனடான்னு சொல்லி அவங்க அப்படியே ஒரு திட்ட ஆரம்பிக்கும். செயலிருந்து ஏதோ ஒரு பவர் பறந்து போறது அவர் நோட் பண்றாரு. குய் ஃபேமிலி மேல நிறைய பேருக்கு கண் இருக்கு போல. நம்ம ஹீரோயின் பேலஸ்க்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. வழியில அவங்கள யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்க முன்னாடி ஒருத்தன் வரான். பிரின்சஸ் லின்சன், நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு, நம்ம போலாமா? நான் யாருன்னு தெரிஞ்சு என்ன இன்வைட் பண்றேன்னா உனக்கு தைரியம் அதிகம் தான். ஆனா நான் வர முடியாதுன்னு சொன்னா நான் அட்டாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே பவர்ஸை யூஸ் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயினும் மிஸ் ஆயிடுறாங்க. அவங்க அவங்களோட பவர்ஸை ஆக்டிவேட் பண்ணி ஸ்டாரி ரேடியேஷனை வச்சு அவனை அட்டாக் பண்ண அவன் எப்படியோ அதுல இருந்து தப்பிச்சிடுறான். நான் கேள்விப்பட்ட மாதிரியே நீங்க ரொம்பவே டேலண்டா தான் இருக்கீங்க. அவன் திரும்பவும் அவங்கள அட்டாக் பண்ண நம்ம ஹீரோயின் அவனை தடுக்கிறாங்க. அதே நேரத்துல பின்னாடி இந்த ஓட்டம் அவன் பவர்ஸை யூஸ் பண்ணிடுறான். டக்குன்னு நம்ம ஹீரோ குறுக்க வந்துடுறாரு. குயிச்சன் அவங்க என்னதான் தேடி வந்திருக்காங்க, நீ தப்பிச்சிரு. அவர் அப்படியே அவரோட பவர்ஸை யூஸ் பண்றாரு. அங்கிருந்து ஒருத்தன் டார்க் பவரை யூஸ் பண்ண நம்மால் அவனோட பவர்ஸையும் உடைச்சிட்டு ஆளையும் அங்கிருந்து பறக்க விட்டுறாரு. கடைசி கேப்ல நம்ம ஹீரோயின் அங்கிருந்து இன்னொருத்தனை லாக் பண்ணிடுறாங்க. உண்மை சொல்லு, உன்னை யார் அனுப்பி வச்சான்? ஆனா அவனும் செத்துட்ட மாதிரி காமிச்சதோட அப்படியே எபிசோட் 4 முடியுது. இவனுங்கெல்லாம் யாரு எதுக்காக நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றானுங்கிறத விட லியாங் யூ மாஸ்டர் நம்ம ஹீரோவை கரெக்ட் பண்ணாரா இல்லையாங்கிறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.